Taste the Daily. நெல்லை மாவட்டம் திம்மராஜபுரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். திம்மராஜபுரத்தில் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் பல்வேறு நபர்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சமுதாய கூடத்தை இடிக்க வந்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதியவர் ஒருவர் தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டதுடன் அறநிலையத்துறை அதிகாரி மீதும் ஊற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிகாரிகள் சமுதாய கூடத்தை இடித்த நிலையில் வீடு பறிபோகுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். விடியா திமுக அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் எந்த ஒரு அரசு பதவியில் இல்லாத போதும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றது பக்தர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலையார் கோயிலில் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வட மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் அதிகமாக வருவதால் தரிசனத்திற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து தரிசனத்தை எளிதாக்குவது தொடர்பாக அண்ணாமலையார் கோயிலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எந்த ஒரு அரசு பொறுப்பிலும் இல்லாத விடியா திமுக அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் கம்பன் கலந்து கொண்டார். பூட்டிய அறையில் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கம்பனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டது பக்தர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தெரு நாய்களுக்கான கருத்தடை மையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை கருத்தடை மையத்திற்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற விடியா ஸ்டாலின் அரசு விழாவில் மீன்வளத்துறை அமைச்சர் பேசிய பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கடந்த காலங்களில் தனது தொகுதியில் மினி பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேருந்து உரிமையாளர்களிடம் கேட்டால் மினி பேருந்து இயக்கினால் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த கருத்தை முதல்வரிடம் தெரிவிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை தெரிவிக்குமாறு பேசியது விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சருக்கே இந்த நிலையா என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்று கேட்டால் கேட்டால் எங்களுக்கு தொடர்ந்து நஷ்டமாக இருக்கின்றது, நாங்கள் ஓட்டுவதால் நஷ்டமாக இருக்கின்றது என்ற வகையில் அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். அந்த வகையில் இந்த அவருடைய கருத்துக்களை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த மீன்பேசன் எதனால் நிறுத்தப்பட்டிருக்கிறதை தனியாக ஆய்வு செய்து அதையும் சரி செய்வோம் என்று சொன்னார். தென்காசியில் விடியா திமுக அரசின் கனிமொழி எம்பியை வரவேற்க வைக்கப்பட்ட கட்சி கொடிக்கம்பங்களால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திற்கு கட்சி நிகழ்ச்சிக்காக வருகை தரும் விடியா திமுக அரசின் கனிமொழி எம்பியை வரவேற்க அப்பகுதி விடியா திமுக பிரமுகர் ஜெயபாலன் ஏற்பாட்டில் சாலை ஓரங்களில் கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதிக காற்று காரணமாக கொடிக்கம்பங்கள் உடைந்து சாலையில் கிடப்பதுடன் மின் ஒயர்களிலும் உரசி கொண்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். குறிப்பாக ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளின் இந்த மெத்தன போக்கு மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ஆகாய நடைமேடை அமைக்கும் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளை கடப்பதற்காக சில மாதங்களுக்கு முன்பு சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஆகாய நடைமேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதற்காக சாலை ஓரங்களில் மிகப்பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்ட நிலையில் திடீரென பணிகள் நிறுத்தப்பட்டது. இதனால் குறுகிய சாலையில் கடும் அச்சத்துடன் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பயணித்து வருவதுடன் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. எனவே ஸ்டாலின் மாடல் அரசு வெற்று அறிக்கைகள் விடுவதை நிறுத்தி நடைமேடை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.